இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவு காணும். நம்மிடத்தில் கனி கொடுக்கிற வாழ்க்கை காணப்படுகிறதா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவின் கனி சகல நற்குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆவின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் விளங்குகிறதாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். பாருங்க, ஒவ்வொருடைய நீதிமானுடைய வேர்களும் கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேர்கள் கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறதா? நம்மளும் கனி கொடுக்கிற ஜீவியத்தில் காணப்படுறோமா? ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதியின் கனியை கெட்டியாகவும் மாற்றினார்கள். பாருங்க, நீதியின் கனியை எட்டியாக கசப்பு நிறைந்த கனியாக மாற்றினார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனம் பார்க்கிறோம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்த மரம் அதன் கனியை அறியப்படும். பாருங்க, அதன் கனினாலே அறியப்படும். நல்ல மரமானது நல்ல கனிகளை தான் கொடுக்கும், கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடுக்கும். நம்ம எப்படிப்பட்ட மரமாக காணப்படுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கிற மரமாக நம்ம செயல்படணும். நல்ல கனியை எப்படி அறியலாம்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்க, நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் உள்ள பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ அந்தந்த காரியத்தின் மித்தமாக அவனுடைய வாய் பேசப்படுகிறது. அதன் மித்தமாக அவனுடைய கனியை அறியக்கூடும். இங்க வேதத்துல பாக்குறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆதலால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுட்டு அக்னியில் போடப்படும். பாத்தீங்கன்னா, கோடாரியானது மரங்களின் மேர் அருகே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போறப்படும். பாருங்க, கனி கொடுக்காத மரத்தெல்லாம் வெட்டுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கனி உள்ள ஜீவியத்தில் காணப்படணும். இல்லை என்றால் வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியாத காரியங்களில் ஈடுபடும் போது நம்முடைய வேரானது வெட்டப்பட்டு காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா, இயேசு பெத்தானியாவில் தங்கினார். காலையில் அவர் நகரத்திற்குள் திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ அத்திமரத்தை பாக்குறாரு. அத்திமரத்தை நோக்கி பார்க்கும் போது அதுல ஒண்ணு இல்லாதனால வேதாகமத்துல பாக்குறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்க அத்திமரத்தை கண்டு இலைகள் அன்றி வேறொன்றியும் இல்லாததுனால ஒரு காலமும் முன்னிடத்தில் கனி உண்டாயிருக்காது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நான் அந்த அத்திமரத்தை கூட பார்த்து பசி உண்டாயிருக்குன்னு சொல்லி நோக்கி பார்க்கும் போது அந்த அத்திமரத்தில் என்ன பாக்குறாரு? ஒரு கனியும் காணப்படலன்னு, இன்னும் இந்த கனி ஒரு நாளும் உண்டாகாதுன்னு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம காணப்படுறோம்? மார்க் 12ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி திராட்சை தோட்டத்து எஜமான் திராட்சை தோட்டத்துக்காரர்கிட்ட கனியை வாங்கி கொண்டு வரும்படி தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவனை அடித்து வெறுமையா அனுப்பிவிட்டார். சிலரை அடித்து கொன்று அப்படி இருக்க திராட்சை தோட்டத்து எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டத்துக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நீதி உள்ள கனி கொடுக்கிற காரியங்களில் செயல்படுகிறோமா? வேதாகமத்துல பாக்குறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்படும் போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். இங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாக்குறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னின் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, கனி கொடுக்காத காரியங்களில் இருக்கும் போது அதை அறுத்து எறிகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கனி உள்ள ஜீவியத்தில் வாழும்படியாக செயல்படும் போது தேவன் இன்னும் அதிகமாக நம்மளை சுத்தப்படுத்துகிறார். வேதாகமத்துல பாக்குறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாய் காணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம காணப்படுறோம்? ஒரு திராட்சை செடியை போல நம்ம காணப்படுறோமா? இல்ல கனி கொடுக்காத அத்திமரத்தை போல நம்ம செயல்படுகிறோமா? வேதத்துல பாக்குறோம். யோசேப்பு கனி தரும் செடி, அவனுடைய நிலையிலே அநேகர் வந்தடைகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜீவிய ஓட்டியத்தில் காணப்படுறோம்?
இங்க பாருங்க, நம்ம கனி கொடுக்காமல் இருக்கும்போது வேதத்துல கூறப்பட்டது மத்தேயு 21:43 பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனி கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கனி கொடுக்காமல் இருக்கும் போது அவர்கள் கனி கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்ட ஜீவியத்தில் காணப்படுறோம்? ஒரு அடுத்தவர்களுக்கு கனியே, அந்த நம்முடைய கனியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதாய் காணப்படுறோமா? இல்ல நீங்க நம்முடைய கனி இன்னும் கனி கொடுக்கிறதாய் காணப்படணும்னா நம்ம தேவனுக்குள் நிலைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் திராட்சை செடியை போல் அவருடைய வார்த்தையை நிலைத்திருக்கணும். நானே திராட்சை செடின்னு இருக்கும் போது அவர்களுக்குள் நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செயல்படும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாய் காணப்படுவோம். வார்த்தையை நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையை நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும். பாருங்க, வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருந்து அதிக கனி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வல்லவர். தேவனுக்குள் மிகுந்து நிலைத்திருந்து கனி கொடுக்கும் போது உங்களுடைய காரியங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். நீங்க தேவனுக்குள் நிலைத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் போது தேவன் மகிமைப்பட வல்லவர். உங்களை கொண்டு அநேக காரியங்களை செயல்படுத்துவார். ஆமேன்.